मेरा प्यारा नबी कितना प्यारा नबी, सारी दुनिया का है वो दुलारा नबी। मेरा प्यारा नबी कितना प्यारा नबी, सारी दुनिया का है वो दुलारा। अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन, वस्सलातु वस्सलामु अला रसूलिहिल मुरसलीन व अला आलिहि त्तय्यिबीन व अस्हाबिहि त्ताहिरीन, अम्मा बअद। फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़ी कलामिहिल क़दीमिल फ़ुरक़ानिल हमीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल्लाहुल्लज़ी ख़लक़कुम मिन ज़अफ़िन सुम्मा जअल मिन बअदि ज़अफ़िन क़ुव्वतन सुम्मा फ़अल मिन बअदि क़ुव्वतिन ज़अफ़न व शैबा यख़्लुक़ु मा यशाअु व हुवल अलीमुल क़दीर। सदक़ल्लाहु मौलाना अज़ीम। क़ाल नबियुना सल्लल्लाहु अलैहि वसल्लम, अश्शबाबतु शुअबतुम मिनल जुनून वन्निसाउ हबाइलुश शैतान, औ कमा क़ाल अलैहिस्सलातु वत्तस्लीम। பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்தருளும் அல்லாஹ் ஒருவனுக்கு கோடான கோடி புகழ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் இப்பிரபஞ்சத்தின் பேரொளி ஈருலகத்தின் தலைவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அடிவற்றி வாழ்ந்த அன்னாரது உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இந்த ஜும்ஆவுடைய அவையிலே கூடியிருக்கிற நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சமுதாயத்தில் கலாச்சார சீரழிவுகள் பெருகிக் கொண்டே செல்கின்றன. அதிலும் குறிப்பாக முஸ்லிம் இளைஞர்களிடத்திலே கலாச்சார சீரழிவுகள், கேடுகட்ட பண்பாடுகளும் வளர்ந்து கொண்டே செல்கின்றது. பெருமக்களே, ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்தில் முஸ்லிம் வாலிபர்கள் என்றாலே அவர்களுடைய அடையாளம் பாவம் செய்ய மாட்டார்கள், மானக்கேடான செயல்களின் பக்கம் ஒதுங்க மாட்டார்கள், அல்லாஹ்வும் ரசூலுக்கும் பிடிக்காத காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் அன்றைய காலத்து முஸ்லிம் வாலிபர்களின், இளைஞர்களின் அடையாளமாக இருந்தது. ஆனால் இன்று நேர்முரணாக, நேர் மாற்றமாக இஸ்லாமிய இளைஞர்களுடைய கலாச்சாரங்களும் பண்பாடுகளும் அவர்களுடைய வாழ்க்கை நெறிகளும் மாறிவிட்டன. இன்றைக்கு இளைஞன் என்றாலே தவறு செய்பவன் தான், இளைஞன் என்றாலே மானக்கேடான செயல்களை செய்பவன், இளைஞன் என்றாலே பாவகரமான செயல்களின் பக்கம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்பவன், பிறரையும் பாவத்தின் பால் தூண்டக்கூடியவன், போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டு கிடப்பவன் என்ற ஒரு பெயர் இன்றைய நிதர்சன உண்மையாக, அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்களிடத்திலே பல்கி பெருகி கொண்டிருக்கின்றன. அதுதான் வேதனைக்குரிய விஷயம். இஸ்லாம் என்ன சொல்கிறது இளைஞர்களை பற்றி? இளைஞர்கள் இஸ்லாத்தை தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள், இஸ்லாத்தை ஹயாத்தாக்கக்கூடியவர்கள்,
இஸ்லாம் இளைஞர்களை எப்படி பார்க்கிறது, குர்ஆன் இளைஞர்களை பற்றி என்ன சொல்கிறது என்று சொன்னால், இப்போது ஓதி காட்டிய ஆயத்திலே அல்லாஹ் சொல்வான், அல்லாஹு அல்லதி ஹலகக்கும் மின் துஅஃபின், அல்லாஹ் உங்களை ஆரம்பத்தில் பலவீனமாக படைத்தான். சும்ம ஜஅல மின் பஅதி துஅஃபின் குவா, அதற்கு பிறகு அல்லாஹ் உங்களை பலசாலிகளாக ஆக்கினான். சும்ம ஜஅல மின் பஅதி குவத்தின் துஅஃபன் வ ஷைபா, அந்த பலத்திற்கு பிறகு ஒரு பலவீனத்தையும் ஒரு நிறையையும் உங்களை ஏற்படுத்தினான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆனிலே 3 கட்டமாக சொல்கிறான். 2 பலவீனங்களுக்கு மத்தியிலே ஒரு பலமான பருவம் வாலிப பருவம் குர்ஆன் சொல்கிறது. 2 பலவீனங்களுக்கு மத்தியிலே ஒரு பலமான பருவம் வாலிப பருவம். 2 பலவீனம் எது? ஒன்று குழந்தை பருவம், மற்றொன்று வயோதிக பருவம். இந்த 2 பருவமும் பலவீனமான பருவம். குழந்தைகளால் தன்னிச்சையாக எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அவர்களுக்கு பெற்றோர்களின் அரவணைப்பும் பெற்றோர்களின் உதவியும் தேவை. வயோதிகர்களால் தன்னிச்சையாக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அவர்களுக்கு பிள்ளைகளின் ஆதரவும் பரிவும் தேவை. ஆனால் இதற்கு இடைப்பட்ட காலம் என்பது வாலிப காலம், வாலிப பருவம். இந்த வாலிப பருவத்தில் ஒரு இளைஞன் தன்னிச்சையாக எந்த ஒரு காரியத்தையும் சுயமாக செய்யக்கூடிய ஆற்றலும் சக்தியும் பெற்றிருக்கிறான். எனவே தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உங்களை 2 பலவீனத்திற்கு மத்தியிலே ஒரு பலமான பருவம் வாலிப பருவத்தை நான் ஆக்கியிருக்கிறேன் என்று குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். பெருமக்களே, வாலிப பருவம் என்பது ஒரு பலமான பருவம் என்று குர்ஆன் சொல்கிறது. எந்தெந்த விதத்திலே எந்தெந்த விதத்திலே அவர்கள் பலசாலிகளாக இருக்கிறார்கள், குவத் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் தஃப்சீர்களிலே அதை ஆராய்ச்சி செய்து பார்த்தீர்களே ஆனால் இப்படி சொல்வார்கள், இளைஞர்கள் வாலிபர்கள் ஃபித்ரத்திற்கு நெருக்கமானவர்கள். அல்லாஹு தஆலா இந்த சமூகத்தை ஃபித்ரத்தின் மீது படைத்திருக்கிறான். ஃபித்ரத் என்று சொன்னால் இயற்கை மார்க்கம். இயற்கை மார்க்கம் என்றால் என்ன? இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கம் இயற்கை மார்க்கம். அந்த இயற்கை மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்திற்கு நெருக்கமானவர்கள் வாலிபர்கள். காரணம், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், இஸ்லாமிய மார்க்கத்தில் அவர்கள் வலுப்பெற்றார்கள் என்றார் சொன்னால், அவர்கள் எக்காலமும் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டும் அவர்கள் அடிபரள மாட்டார்கள், தடம் புரள மாட்டார்கள், தடுமாற மாட்டார்கள். அடுத்து இளைஞர்களிடத்தில் அறிவு பலம் இருக்கிறது. அவர்கள் வயதிற்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் மார்க்கத்தின் மீதும் பொருளாதாரத்தின் மீதும் அவர்களுக்கு ஒரு நுணுக்கமும் ஒரு அறிவும் ஒரு பலமும் அவர்களுக்கு கிடைக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வான், ஃபைன் ஆனஸ்தும் மின்கும் ருஷ்தன் ஃபதுஃபஉ இலைஹிம் அம்வாலஹும். சிறு பிள்ளைகள் அவர்களுக்கு வயது வந்து விட்டால், அவர்களிடத்திலே நல்ல அறிவை நீங்கள் பார்த்தால், அவர்களிடத்திலே நுணுக்கத்தை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால், நல்ல நிலைகளை பார்த்தீர்களே ஆனால், அவர்களுக்கு நீங்கள் பொருளாதாரத்தை கொடுங்கள், காசு பணங்களை கொடுங்கள், அவர்கள் அதை வைத்து பாதுகாத்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்ப வாலிப பருவம் என்பது அறிவிலும் அவர்கள் பலசாலிகளாக இருக்கிறார்கள், மார்க்கத்திலும் அவர்கள் பலசாலிகளாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மனபலமும் இளைஞர்களிடத்தில் இருக்கிறது. மனபலம், எதையும் தன்னிச்சையாக செய்யக்கூடிய, எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள், யாருடைய உதவியும் தனக்கு தேவையில்லை என்று தானாக எதையும் முன்வந்து செய்யக்கூடிய ஆற்றல் வாலிபர்களிடத்தில் இருக்கிறது. அந்த பருவம் அப்படிப்பட்ட பருவம். அல்லாஹ் குர்ஆனிலே அதைத்தான் குவத் என்று சொல்கிறான். முந்தைய பருவம் என்பதோ பிந்திய பருவம் என்பதோ பலவீனம், யாருடைய உதவியாவது தேவைப்படும். ஆனால் வாலிப பருவம் என்பதே அப்படிப்பட்ட ஒரு பருவம் அல்ல.
அது பலமுள்ள ஒரு பருவம். அது தன்னிச்சையாக எந்த ஒரு காரியத்தையும் தானாக செய்யக்கூடிய ஆற்றல் அதற்கு உண்டு. எனவே தான் இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் என்று சொல்கிறோம். இன்றைக்கு இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் நாளைக்கு அவர்கள் தலைவர்களாக, ஊர் தலைவர்களாக, அல்லது ஜமாஅத்தின் தலைவராக, அல்லது சமூகத்தின் தலைவராக, ஒரு மாநிலத்திற்கு, ஒரு மாவட்டத்திற்கோ அல்லது ஒரு குடும்பத்திற்கோ தலைவர்களாக பொறுப்புகளில் வகிக்க இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தலைவர்களாக உருவாக இருக்கிறார்கள் இன்றைக்கு இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், தகுதியற்ற தலைவர்களிடத்திலே பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும் என்று சொன்னார்கள். அந்த தகுதியற்ற தலைவர்கள் எப்படி உருவாகிறார்கள் தெரியுமா? இன்றைக்கு இளைஞர்களாக இருந்து அந்த இளைஞர்களுக்கு சரியான முறையிலே கல்வி போதிக்கவில்லை என்று சொன்னால், பண்பாடுகளை போதிக்கவில்லை என்று சொன்னால், ஒழுக்கத்தை அவர்களுக்கு போதிக்கவில்லை என்று சொன்னால், சரியான பாதையில், சரியான கண்ணோட்டத்தில், சரியான நோக்கில் அவர்களை கொண்டு செல்லவில்லை என்று சொன்னால், அவர்களை சீர்திருத்தப்பட செய்யவில்லை என்று சொன்னால், அவர்கள் தடம் புரண்டு தடுமாறி அவர்கள் பிற்காலத்திலே ஒன்றும் தெரியாமல் வளருகிற போது, திடீரென்று தலைமை பொறுப்புக்கு அவர்கள் வருகிற போது, தலைமை பொறுப்பில் இருக்கிற போது சமூகத்திற்கு எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, சமூகத்திற்கு என்ன தேவை என்பதை அவர்கள் அறியாதவர்களாக அவர்கள் தலைமை பொறுப்புக்கு வருகிறார்கள். இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்களாக ஆக போகிறார்கள். அவர்களை இப்பொழுதே நாம் பண்படுத்த வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய சூழ்நிலை, அவர்களுடைய செயல்பாடுகள் மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷபாபத்து ஷுஅபத்து மினல் ஜுனூன் என்று சொன்னார்கள். வாலிபம் என்பது பைத்தியத்தின் ஒரு பகுதி என்று சொன்னார்கள். அந்த ஹதீஸ் அப்ப நமக்கு விளங்கல. பைத்தியத்தின் ஒரு வகை என்று பெருமானார் அன்னைக்கு சொன்னாங்க. அது என்னடா வாலிபத்தை போய் ரசூலுல்லாஹ் பைத்தியத்தோடு ஒப்பிடுறாங்களே என்று நாம யோசிச்சோம். ஆனா இன்னைக்கு வாலிபர்களிடத்தில் ஏற்படக்கூடிய, அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களை பார்க்கிற போதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று சொன்ன அந்த ஹதீஸ் இன்றைக்கு நிதர்சன உண்மையாக நமக்கு ஊர்ஜிதமாகிறது, புரிந்துவிட்டது. இன்றைக்கு இளைஞர்கள் பைத்தியக்காரர்களாக தான் இருக்கிறார்கள். எதன் மீது பைத்தியம்? செல்போனின் மீது பைத்தியம், போதைகளின் மீது பைத்தியம், காதலின் மீது பைத்தியம். இப்படி மூன்றின் மீது இளைஞர்கள் இன்றைக்கு அடிக்டா இருக்கிறார்கள். 24 மணி நேரம் செல்போன். அதிலே நல்ல செய்திகள் வருகிறது, கெட்ட செய்திகள் வருகிறது மாத்திரமல்ல, நல்ல செய்திகளையும் தாண்டி பெரும்பாலும் தீய செய்திகள் தான் அதிலே பரப்பப்படுகின்றன. அதை நாம சின்ன வயசுல இருந்தே, குழந்தையிலிருந்தே அதை என்ன செஞ்சிடறோம், காட்டி காட்டி வளர்க்கிறோம். அந்த செய்திகள் தீய செய்திகளாக அந்த சமூக வலைத்தளங்களிலே அவர்கள் பரப்புகிறார்கள். இஸ்லாமிய வன்முறையை தூண்டக்கூடிய காட்சிகளும் இணையதளத்திலே பரப்பப்படுகின்றன. இஸ்லாத்திற்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக தூண்டக்கூடிய வன்முறைகள், அதனுடைய காட்சிகள் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் பரவி கொண்டிருக்கின்றன. நாம குழந்தையிலேயே அந்த மொபைல் போனை அந்த குழந்தைகள் கையில கொடுத்துடுறோம். அது என்னென்ன ஓடுது, என்ன செய்யுது, என்ன ஆப் இருக்கு, என்ன வீடியோ, இது நல்லதா கெட்டதா எதுவுமே அந்த குழந்தைகளுக்கு தெரியாது, நமக்கும் தெரியறதில்லை. ஏன்னா நாம சின்ன வயசுல இருந்து அப்படி பார்த்து பார்த்து பழகிட்டோம். சாப்பிட மாட்டேங்குது, தண்ணி குடிக்க மாட்டேங்குது, அழுகை நிற்பாட்ட மாட்டேங்குது என்று சொல்லி மொபைல் போனை நம்ம கையில கொடுத்துட்றோம். பொம்மை படத்தை வச்சு கொடுத்துட்றோம். பொம்மை படத்தை மட்டுமா பார்க்குது? நமக்கு தெரியும், பொம்மை படத்தை நம்ம வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிற குழந்தை ஒரு கட்டத்திற்கு மேல அந்த பொம்மை படத்தை தாண்டி சமூகத்திலே சண்டை காட்சிகள் வருது, ஆபாசமான காட்சிகள் வருது. அதை அந்த குழந்தை பார்க்கிறது. பிஞ்சு குழந்தை என்பது எதையும் மனதிலே பதிய வைக்கக்கூடிய ஒரு பருவம் அது குழந்தை என்பது. நாம எதை சொன்னாலும் அதை அப்படியே திரும்பி சொல்லும். பச்சிளங்குழந்தை அது கையில் அந்த காட்சி ஒரு தடவை பார்த்து விட்டது என்று சொன்னால் அது அப்படியே கடைசி அது வளர்ந்து வாலிபனாகி மௌத்தா போற வரைக்கும் அந்த காட்சி மனசுக்குள்ளேயே இருக்கும். இப்ப சின்ன வயதுல இது மாதிரி மொபைல் போனை கையில கொடுத்து அப்படியே அதை வளர்க்கிற காரணத்தால்
அதிலே வரக்கூடிய அந்த காட்சிகளும் உள்ளத்திலே அது போய் பதிகிற காரணத்தினால் அது வளருகிற போது தீய பிள்ளையாக, மானக்கேடான செயல்களில் ஊடுருவி செல்லக்கூடிய பிள்ளையாக அது வளர்கிறது. நாளடைவில் இது செஞ்சா தப்பு, இது செஞ்சா ஹராம் என்பதை கூட அது மனதில் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு குழந்தையாக அந்த குழந்தை உருமாறுகிறது. இதற்கு காரணம் பெற்றோர்கள். பெற்றோர்கள் மொபைல் போனை கையில கொடுத்து இதை பாரு, இதை பார்த்து நீ என்ன செய்ய, அழுகை நிற்பாட்டு, சாப்பிடு என்று சொல்லி மொபைல் போனை கையில கொடுத்து இன்னைக்கு எந்த நிலைமைக்கு இன்னைக்கு சமூகத்துல குழந்தைகளுடைய நிலைமை எப்படி மாறி போச்சுன்னு சொன்னா, நமக்கு தெரியுதோ இல்லையோ 2 வயசு குழந்தை கற்றுக் கொடுக்குது. இப்படி போங்க யூடியூப் வந்துடும், இப்படி போங்க வாட்ஸ்அப் வந்துடும், இப்படி போங்க ஃபேஸ்புக் வந்துடும், போட்டோ இதுல இருக்கு. நாம 10 வருஷமா 15 வருஷமா செல்போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு இப்பதான் பிறந்திருக்கிற குழந்தை உடனே நமக்கு தெரியாத 15 வருடங்களாக 20 வருடங்களாக தெரியாத அந்த காட்சிகள், அந்த அந்த ஆப்புகள் எல்லாம் அந்த குழந்தைக்கு தெரிஞ்சு இது இப்படி போங்க, இப்படிதான் ஓபன் பண்ணணும். கேமை ஓபன் பண்ணி பழக்கமாகி போனை கையில எடுத்தாலே குழந்தைங்க நேர பிளே ஸ்டோர்ல போகுது. பிளே ஸ்டோர்ல போய் கேமை என்ன செய்வாங்க, அப்லோட் பண்ணுவாங்க, டவுன்லோட் பண்ணுவாங்க. உடனே அதுக்கு தான் போகுது. இன்னைக்கு 5 வயசு பையன் 5 வயசு பிள்ளை அந்த மொபைல் ஃபைல்ல அவர்கள் அடிக்டா இருக்கிறார்கள். இதற்கு காரணம் நாம் தான். ஒரு காலம் இருந்தது, பிள்ளைகளுக்கு ஊட்டுகிற போது பிள்ளைகள் அழுகை நிற்பாட்டவில்லை என்று சொன்னால், சாப்பிடலன்னு சொன்னா, பாலை குடிக்கலன்னு சொன்னா, வரலாறுகளை சொல்லி வளர்த்தார்கள். நபிமார்களின் வரலாறை ஊட்டி வளர்த்தார்கள், சஹாபாக்களின் வரலாறை ஊட்டி வளர்த்தார்கள், வலிமார்களின் வரலாறை ஊட்டி வளர்த்தார்கள். அப்படியே அந்த பிள்ளை வளர்ந்ததே. சஹாபாக்களுடைய வரலாறை கேட்டு கேட்டு ஒரு கட்டத்திற்கு மேல சஹாபியாக நான் ஆக வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோடு அந்த குழந்தை வளர்ந்தது. நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். ஒரு ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் எல்லா பிள்ளைகள்டையும் கேள்வி கேட்கறது உண்டு. நீ என்னவா போகணும், நீ என்னவாகணும், நீ என்னவாகணும், அப்படி கேள்வி கேட்கறது உண்டு. எல்லா பிள்ளைகளும் நான் இப்படி ஆகணும் பதில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் என்ன செஞ்சாரு, பிள்ளைகள்கிட்ட கேட்கிறார், நீ என்னவாகணும்? நான் வாத்தியார் ஆகணும். ஒருத்தன் சொன்னா நான் போலீஸ் ஆகணும், ஒருத்தன் சொன்னா நான் ஜட்ஜ் ஆகணும், நான் வக்கீல் ஆகணும், நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும். இப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்லிட்டு வர்றாங்க. ஒரு முஸ்லீம் பிள்ளை பையன் அவன்கிட்ட அந்த வாத்தியார் கேள்வி கேட்கிறார், நீ என்னவாகணும்? இவன் என்ன சொன்னான் தெரியுமா? அந்த பையன், முஸ்லீம் பையன், நான் சஹாபி ஆகணும் சார்னா, நான் சஹாபி ஆகணும் சார் என்றான். காரணம் கேட்ட போது அந்த பையன் சொன்ன வார்த்தை, சின்ன வயசுல எங்க அம்மா என்ன ஊட்டும் போது, சோறு ஊட்டும் போது சஹாபாக்களுடைய வரலாறுகளை சொல்லுவாங்க, சஹாபாக்களுடைய தியாக வரலாறை சொன்னாங்க. அவங்க எப்படி இஸ்லாத்திற்காக வேண்டி, இஸ்லாம் ஹயாத்தாக வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய உயிரை அர்ப்பணம் செய்தார்கள் என்ற வரலாறுகளை எல்லாம் சொல்லி சொல்லி என்னை வளர்த்தார்கள். ஒரு கட்டத்திற்கு மேலே அவர்களை போன்று நான் மாற வேண்டும் என்ற ஆசையோடு வைராக்கியத்தோடு நான் இருக்கிறேன். எனவே தான் சொன்னேன் சார், நான் சஹாபியாகணும் என்று சொன்னால், எப்படி அன்றைக்கு சஹாபாக்களுடைய வரலாறுகளை, உணர்வுகளை, நபிமார்களுடைய வரலாறுகளை, இஸ்லாத்தை பற்றி அவர்கள் குழந்தைகளுக்கு சொல்லி வளர்த்தார்கள். பெரிய வயதானதற்கு பிறகு அதே போன்ற அந்த பிள்ளை வளருகிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் விருப்பமான ஒரு காரியம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதே போல இன்னைக்கு போதைகளுக்கு அடிக்டா இருக்கிறாங்க, காதலுக்கு அடிக்டா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. காரணம் என்ன? சின்ன வயதில் அவர்களை பக்குவப்படுத்தாத காரணம், சின்ன வயதில் அவர்களுக்கு ஒழுக்கத்தை போதிக்காததுதான் அதற்கான காரணம். சின்ன வயதில் இது நல்லது இது கெட்டது என்று சொல்லி வளர்க்கவில்லை. வெளியே செல்கிறதா பிள்ளை, எங்க போறான், யாரோட பேசுறான், யாரை பார்க்க போறான், கடைக்கு போறானா, பள்ளிவாசலுக்கு போறானா, மதரசாவுக்கு போறானா என்பதை நாம் ஒவ்வொரு அடியாக கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பிள்ளைகளை, என் பையனை பத்தி எனக்கு தெரியாதா, நான் போட்ட கோட்டை என் பையன் தாண்ட மாட்டான் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதுவெல்லாம் மாறி போய்விட்டது. நீங்க போட்ட கோட்டை வீட்டில தான் தாண்ட மாட்டான், வெளியில கோட்டை தாண்டி அப்பால போயிடுவான்.
எத்தனை கோடு அவன் போட்டு போறான்ட்டு நமக்கு என்ன தெரியும்? ஒரு முகத்தை தான், உன்னுடைய பிள்ளையினுடைய ஒரு முகத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், மற்றொரு முகத்தை வேற யார்கிட்ட காட்டுறான், அல்லது பெண் பிள்ளையாக இருந்தால் வேறு யாரிடத்திலே தன்னுடைய முகத்தை காட்டுகிறாள் என்பது வேதனைக்குரிய விஷயம். ஒரு 5 நிமிஷம் லேட் ஆனாலே கேட்கணும், ஏன்பா லேட் ஆன? ஒரு 2 நிமிஷம் லேட் ஆனாலே, ஒரு 5 நிமிஷம் லேட் ஆனா கேட்கணும், ஏன் லேட்டு? நேற்று சீக்கிரமா 9 மணிக்கு வந்தியே, 8 மணிக்கு வந்தியே, இன்னைக்கு 8:35க்கு வந்த, ஏன் 9:05க்கு வந்த? கேட்கணும். பிள்ளைகளை அப்படி கண்காணிக்க வேண்டும். பெற்றோர்கள் மீது கட்டாய கடமை இது. இன்னைக்கு 9:05க்கு வர்ற பையன் நாம கண்டு காணாம விட்டுட்டோம்னு சொன்னா நாளைக்கு 9:10 ஆகும், 9:15 ஆகும், 9 ஆகும், 10 ஆகும், 10:30 ஆகும், 11, 12, ஒரு நாள் முழுக்க அவன் வராமல் ஆகி விடுவான். அவன் நாம நினைப்போம், யார் ஃப்ரெண்டு வீட்டுக்காக போயிருப்பான், வெளியில போயிருப்பான், ஏதோ ஒரு வேலைக்காக போயிருப்பான் என்று நாம் நினைத்து கொண்டே இருப்போம். ஆனால் அவன் சென்ற இடம் வேறாக இருக்கும். காரணம் நாம் கண்டிக்காததுடைய விளைவு, நாம் கண்காணிக்காததுடைய விளைவு. நம்முடைய பிள்ளைகள் அதல பாதாளத்தில் சிக்குண்டு கிடக்கிறார்கள். இன்றைக்கு போதைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற 122% முஸ்லிம் வாலிபர்கள் என்று புள்ளி விவரம் சொல்லுது. போதைக்கு என்னென்ன போதை பொருட்கள் இந்த உலகத்தில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பள்ளிவாசல் அதெல்லாம் சொல்லக்கூடாது. போதை பொருட்கள் பொதுவாக அவைகள் எல்லாம், அவைகளுக்கு அடிமைப்பட்டு கிடப்பவர்கள் 100%, 22% முஸ்லிம் வாலிபர்கள் இருக்கிறார்கள் என்ற வேதனையான செய்தியை நாம் காதுகளால் கேட்கிறோம். அதை கேட்டுவிட்டு எங்கள் காதுகளிலே ஷீழ் வருகிறது, ரத்தம் வருகிறது. இஸ்லாம் என்றாலே போதையை ஒழித்த மார்க்கம். மதீனாவிலே குடியால் புகுந்து கிடந்த, குடிதான் வாழ்க்கை என்று கிடந்த, மதுதான் வாழ்க்கை என்று கிடந்த அந்த மதீனா மக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார்கள், மது ஹராமாக்கி விட்டான் அல்லாஹ். அல்லாஹ் மதுவை தடை செஞ்சிட்டான்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. கைகளில் இருந்த கோப்பைகள், பாட்டில்கள் எல்லாம் உருண்டோடின. மதீனாவை மது ஆறாக சுருண்டு ஓழ்ந்தது என்றே வரலாற்றை நாம் பார்க்கிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட போதையை ஒழித்து இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டே இன்றைக்கு போதையின் அடையாளமாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், குறிப்பாக முஸ்லிம் இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்லாத்தை கேவலப்படுத்தக்கூடிய காரியம் அல்லவா இது? ஒரு முஸ்லிம் வாலிபனுடைய அடையாளம் எப்படி இருக்க வேண்டும்? இன்றைக்கு முஸ்லிம் வாலிபனுடைய அடையாளம் ஒரு போதை வஸ்துக்களில் தெரிகிறது, காதல் கர்மாந்தரத்தில் தெரிகிறது, செல்போனில் அடிட்டிலே தெரிகிறது, கண்ட காட்சிகளில் தெரிகிறது, இஸ்லாமிய வன்புணர்வில் தெரிகிறது, இஸ்லாமிய வன்முறையில் தெரிகிறது என்று சொன்னால், இன்றைக்கு அவர்கள் பின்பற்றக்கூடிய கலாச்சாரங்கள் மிக மோசமான கேடுகட்ட கலாச்சாரங்கள். நபி வழியெல்லாம் தாண்டி, நபியினுடைய சுன்னத்தை எல்லாம் தாண்டி இன்றைக்கு அவர்கள் யாரை தலைவர்களாக அவர்கள் நம்பி இருக்கிறார்களோ, யாரை தங்களுக்கு அவர்கள் தலைவர்களாக ஏற்றி இருக்கிறார்களோ அவர்களுடைய பாதையிலே செல்லக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஹேர் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கா இல்லையா? இன்னைக்கு தாடி இல்லாத சமூகம் தாடி வச்சிருக்கிறான். சில வாலிபர்கள் தாடி பெருசா வச்சிருக்கிறான். நாம என்னமோ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சுன்னத்தை ஹயாத் ஆக்குறாங்கன்னு நினைச்சோம். ஏன்னா அல்ல, அந்த மூவியில என்னுடைய தலைவர் அப்படி தாடி வச்சிருக்கிறாரு, அதனால நான் தாடி வைக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடி வச்சாங்க, நான் வச்சேன் என்று சொல்லக்கூடிய அடையாளம் போய்விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகம் வெட்டினார்கள், மீசையை கத்தரித்தார்கள், தலைமுடியை கத்தரித்தார்கள், நான் கத்தரிக்கிறேன். தலைமுடியை வளர்த்தார்கள், கிர்தாவை வளர்த்தார்கள், நான் வளர்க்கிறேன் என்ற அடையாளம் எல்லாம் போய் இன்றைக்கு எவனோ சொல்லக்கூடிய அந்த கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய ஒரு அவல நிலையில் இன்றைக்கு முஸ்லிம் வாலிபர்களும் வாலிபைகளும் இளைஞர்களும் சென்று கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஆபத்து இது. நாம் திருத்த வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். அவர்களை திருத்த வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்கள் எந்த கலாச்சாரத்திலே சென்று கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை விட்டும் பாதுகாப்பானாக. தடம் பிறண்டு இருக்கிற அந்த வாலிபர்களை சரியான நோக்கத்திலே, சரியான ஒரு பாதையிலே, ஹிதாயத் எதுவென்று, ஹக்கு எதுவென்று அல்லாஹ் விரிவுபடுத்தி தெளிவுபடுத்தி வைத்திருக்கிறானோ அதிலே செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உலகில் உண்டான முஸ்லிமான
வாலிபர்களுக்கும் வாலிபைகளுக்கும் அல்லாஹ் தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.